இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான்லாம் ஒரு ரைவல்ரியா ப்ரோ. எப்போயுமே இந்தியா தான் ஜெயிக்கிறாங்க. இந்தியாவை வந்து பாகிஸ்தானால தோற்கடிக்கவே முடியாது. எவனாவது ப்ரெடிக்ஷனுக்கு வந்து இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான்ல பாகிஸ்தான்னு சொல்லுவானா? இந்தியா டாமினேட் பண்ணி இன்னைக்கு பயங்கரமா ஜெயிச்சாங்க. ஜோக்ஸை பாட்டு நான் வந்து பாகிஸ்தான் தான் வந்து வின் பண்ணுன்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் அவங்ககிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, கொலம்போல ஆடுறாங்க, ஹோம் அட்வான்டேஜ் நிறைய மேட்சஸ் இங்கே ஆடிருக்காங்கன்றதுக்காக வந்து நான் பாகிஸ்தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். என்னோட ப்ரெடிக்ஷன் தப்பாக போயிருச்சு. பட் இன்னைக்கு மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானில் எங்கே வந்து பாகிஸ்தான் தோத்தாங்க அப்படின்னா, டாஸ் வின் பண்ணியுமே அவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணாங்கல்ல, அங்கேயே கதை முடிஞ்சு. ஏன்னா 3 மேட்ச் இந்த வேர்ல்டு கப்பில் இந்த கிரவுண்டில் நடந்திருக்குது. 3மே வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண தான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க நல்லா அட்வான்டேஜ் இருக்குது. இவங்களுக்கு வந்து இவங்களோட வீக்கர் சைடு வந்து பேட்டிங் தான். ஸோ ப்ரெஷரே இல்லாமல் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 160 to 170 டோட்டலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்ட்ராங்கர் சைடான பவுலிங்கை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஏஷியா கப் மாதிரி நல்ல ஒரு த்ரில்லராக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணி ஒன் சைடடாக இவங்களே தோற்று போயிட்டாங்க. ஸோ பவுலிங் போடுறப்போ ஃபஸ்ட் ஓவரே சல்மான் அலி ஆகா வந்து அபிஷேக் சர்மா அவுட் ஆகிறது நல்ல ஒரு மூவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இஷான் கிஷானோட பேட்டிங்க்கு இவங்ககிட்ட பதிலே கிடையாது. வச்சு நொறுக்கிட்டாரு. பயங்கரமான பிளாஸ்டாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இஷான் கிஷன் அவுட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ரன் ரேட்டில் வந்து ஒரு தோய்வு ஏற்படுச்சு. சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், திலக் வர்மாவாக இருக்கட்டும், அவங்களால வந்து அந்தளவுக்கு வந்து ஈஸியாக டக்கு டக்குன்னு வந்து 4ஸோ 6ஸோ அடிக்க முடியல. கிரவுண்டோட டைமென்ஷனும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பட் வந்து ரன்ஸ் அங்கங்கே வந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் கடைசியில் வந்து தூபே வந்து நல்லாவே வந்து 6 4 அடிச்சு இன்னிங்ஸை வந்து சூப்பராக முடிச்சு கொடுத்துருந்தாரு. ரிங்கு சிங்குமே வந்து நல்லா அடித்து முடிச்சு கொடுத்துருந்தாரு. எப்போ அந்த ஸ்கோர் வந்து 160 165 தாண்டிச்சோ அப்போவே வந்து பாகிஸ்தான் தோக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே ஹர்திக் பாண்டியாலேருந்து பும்ராலேருந்து அக்ஷர் பட்டேலேருந்து எல்லாருக்கிட்டையும் விக்கெட் கொடுத்தாங்க. ஏன் ஒரு கட்டத்தில் வந்து திலக் வர்மா வந்து பவுலிங் போட்டாரு, அவர்கிட்டையும் விக்கெட் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் உள்ள வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், வருண் சக்கரவர்த்தி பும்ராவையும் வந்து 4 ஓவருக்கு ஒரு 28 இல்லை 30 பார்த்து ஆடிடுங்க, அப்படி ஆடிட்டா மீதி இருக்க 12 ஓவரில் கொஞ்சம் அடிச்சு ஆடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இவங்க திலக் வர்மாவே வந்து 4 ஓவர் போட்டிருந்தா 28 தான் ஆடிருப்பாங்க போல். அந்தளவுக்கு கேவலமாக பேட்டிங் ஆடினாங்க. கொஞ்சம் கூட ஒரு க்ளூவே இல்லை, கொஞ்சம் கூட ஒரு இன்டென்ட்டே இல்லை. எப்படி ஆடணும், எப்படி, அதாவது இவங்களோட ஸ்பின்னர்ஸ் வந்து 4 5 6 ஸ்பின்னர்ஸ் வந்து 18 ஓவர் போட்டிருந்தாங்க. அவங்கள கூட இந்தியா ஆடிட்டாங்க. ஆனால் இந்தியா போட்ட ஒரு 3 ஸ்பின்னர்ஸ், அதுவும் முழு கோட்டா கூட முடிக்கல. அவங்கள ஆடுறதுக்கு அந்த திணறாங்க. ரொம்ப கேவலமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான். பட் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா பேக் டு ஃபார்ம், பேக் டு ட்ராக், பயங்கரமாக விளையாண்டாங்க.